மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். பார்த்தா பிடிச்சிரும். இது என்ன? மனுஷன் பிரெயினுக்கு ஃபெமிலியராக இருக்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பார்த்தா அது சேஃப், நார்மல், நல்லதுன்னு பிரெயின் டிசைட் பண்ணும். குவாலிட்டி முக்கியம் இல்லை, ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம். பிரெயினில் என்ன நடக்குது? புது விஷயம் ரிஸ்க், ஃபெமிலியரான விஷயம் கம்ஃபர்ட் இருந்தால் லைக்கிங். அதுதான் ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர். ஃபியர் குறையும், ட்ரஸ்ட் பெருகும், லைக் வரும். சிம்பிள் எக்ஸாம்பிள், சாங் ஃபஸ்ட் டைம் என்ன இது, 5th டைம் பரவாயில்ல, 10th டைம் லூப். ஆட் ஸ்கிப் பண்ணுவேன், பட் பார்த்தா பிரெயின் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஃபேஸ் டெய்லி பார்க்குற ஆள் ஃப்ரெண்ட்லியாக தோணும், ஸ்ட்ரேஞ்சரை விட ஃபெமிலியர் ஃபேஸ் மேலே ட்ரஸ்ட் ஜாஸ்தி. சேம் கிரியேட்டர் ரிப்பீட்டடாக ஃபீல்டில் வருவாங்க. இந்த சேனல் தெரிஞ்ச மாதிரி இருக்கே, லைக்கு, சப்ஸ்கிரைப், ட்ரஸ்ட்டு. கன்சிஸ்டன்சி பீட் டேலண்ட். இம்பார்ட்டன்ட் ட்விஸ்ட், மியர் எக்ஸ்போஷர் மனிப்புலேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபால்ஸ் இன்ஃபோ ரிப்பீட்டடாக சொன்னால் கூட உண்மை மாதிரி தோணும். அதான் ஃபேக் நியூஸ், பொலிட்டிக்கல் ஸ்லோகன், பிராண்ட் ஸ்லோகன் திரும்ப கேட்டால் பிரெயின் அக்செப்ட் பண்ணும். ரியல் லைஃப் யூஸ், இன்டர்வியூவில் யூஸ் பண்ணலாம். பர்சனல் பிராண்டிங், மார்க்கெட்டிங், ரிலேஷன்ஷிப்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக தெரிஞ்சால் லைக் வரும். ரேராக இருந்தால் மறந்துடுவாங்க. ஃபஸ்ட் டைம் பிடிக்கல, இப்போ அடிக்ட். பிரெயின் இப்படி தான் ஒர்க் ஆகும். டேலண்ட் வேணால் ரிப்பீட்